ஹாய், இன்னைக்கு அகராவோட ஹை ப்ரெஷர் வாஷரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 1800 வாட்ஸ். இது கார், பைக், அதுக்கப்புறமா வீடு ஒரு சில இடத்துல க்ளீன் பண்ணுற கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது கூட கொடுத்துருக்க பார்ட்ஸ் எல்லாம் இதுதான். இப்போ இது கூட வர பார்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்ப்ரே பண்ணுற கன், இது வந்துட்டு இந்த மேலே இருக்க ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு நம்ம சும்மா அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறத விட வீடியோவில் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் எடுத்திருப்பேன். நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணுற அந்த மேலே இருக்கிறத மட்டும் கழட்டிட்டு, அந்த ராடையும் கழட்டிட்டு நம்ம வெறும் அந்த கன் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கன்னை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் அதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோஸ் வந்துட்டு 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பைப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹோஸ் வந்துட்டு பைப்பில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா, இந்த மாதிரி ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கழட்டிட்டு நம்ம அப்படியே பைப்பில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இருக்கிறதுக்காக அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படி உங்ககிட்ட டேப் இல்லை அப்படின்னா பக்கெட்டில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அட்டாச்மெண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்பர் போட்டு அந்த மேனுவலில் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. மோட்டரோட ஒயர் லென்த் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மோட்டர் இருக்குல்ல, இது வந்துட்டு நமக்கு தண்ணி பட்டாலும் கொஞ்சம் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஒயர் வந்து நல்லா லென்த்தாக இருக்கனால நமக்கு கொஞ்சம் தூரம் யூஸ் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மோட்டரில் வந்துட்டு லைட்டாக தண்ணி படுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்விட்சும் பார்த்திங்கன்னா நல்லா பிளாஸ்டிக் சேஃப்டியாக கொடுத்து அதுக்குள்ளே தான் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டர் எந்த காரணத்தை கொண்டும் தண்ணி அட்டாச் பண்ணாமல் நீங்கள் வெறும் மோட்டரை மட்டும் எப்போவுமே யூஸ் பண்ணிட வேணாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். இது மோட்டர் கூட வந்துட்டு நம்ம டேப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த பைப் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவுட்லெட் ஹோஸ் வந்துட்டு 8 மீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் லாங்காகவே யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இது திருக தேவையில்லை. அதுக்கப்புறமா அந்த பிளாக் கலர் இருக்கு இல்லைங்களா, அதை லைட்டாக திருகி விட்டுட்டிங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கும். சேம் இதே தான் ஆப்போசிட் சைடும் நம்ம கன்னில் ஸ்ப்ரே கன்னில் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணும்போது இதே மாதிரி தான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மாட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த திருகை வந்துட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டோம்னா டைட்டாக நின்றுக்கும். அடுத்து இந்த ஃபோம் பாட்டில் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி லைட்டாக கழட்டுற மாதிரி தான் இருக்குது. நல்லா திருகிற டைப்லாம் கிடையாது. இது வந்து பக்கெட் ஃபில்டர், இது வந்து டேப்பில் கனெக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபோம் பாட்டிலில் வந்துட்டு நல்லா ஷாம்பு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷாம்பு வந்துட்டு பாட்டிலில் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கார் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம நார்மல் வாட்டரில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி கழுவிக்க வேண்டியதான். கார் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு டவல் வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சி விட்டுருங்க. இல்லாட்டி அந்த உப்பு பூத்த மாதிரி அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம மைக்ரோ ஃபைபர் இல்லாட்டி பனியன் கிளாத் மாதிரி சாஃப்டாக இருக்கிறது யூஸ் பண்ணோம்னா நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்கும். கிராச்சஸ் எதுவும் விழுகாது. இதையே வச்சுட்டு நம்ம வீடும் க்ளீன் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா, நம்ம கார் பார்க்கிங் அந்த மாதிரி இடம்லாம் இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சில டைம் மழை பெய்கிற இடம், தண்ணி படுற இடம் வந்து கொஞ்சம் பாசம் முடிச்ச மாதிரி நம்ம செடி வச்சிருக்க இடம்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த பாசம்லாம் சூப்பராக போயிடுது. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் அட்டாச்மெண்ட்லாம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா 1 or 2 டைம்ஸ்லேயே ஈஸியாக பழகிடுவீங்க. இதோட சவுண்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். லைட்டாக வைப்ரேஷன் இருக்கும், ரொம்பலாம் கிடையாது. கார் சுத்தமாக வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துருக்கணும். நான் வந்து மறந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கணும், அங்கங்கே ஒயிட்டாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் சரி இனிமேல் வந்துட்டு க்ளீன் பண்ணோம்னா டவல் வச்சு துடைக்கணும். எப்பயுமே அப்படி தான் துடைப்பேன், இல்லாட்டி வைப்பர் வச்சு எடுத்து விட்டுருவேன் தண்ணியெல்லாம். மறந்த மாதிரி நான் விட்டுட்டு போயிட்டேன். அது அப்படி அப்படியே ஒயிட்டாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் எப்போவும் க்ளீன் பண்ணாலும் அதை ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருங்க. இதை வச்சு பைக் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இதில் வர அந்த சின்ன நாசில் மட்டும் ப்ரெஷராக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம ஸ்டிக்கர்ஸ் மேலே மட்டும் அடிச்சிட வேணாம். அந்த ஸ்டிக்கர் லைட்டாக பேத்துட்டு வருது. மற்றபடி இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய்.